ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் நல்ல ஒரு சூப்பரான நொங்கு பால் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். இது நம்ம வெயிலுக்கும் நல்லது, அப்புறம் இஃப்தாருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ட்ரிங்க்கு எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நொங்கு வாங்கி அதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிடுவோம். இது வந்து நல்லா அன்றைக்கி நொங்காக கிடச்சது. அது நல்லா அப்படி உரிக்கும் போதே அதில் உள்ள சாரெல்லாம், அதாவது ஜூஸியாக ரொம்ப வலிக்கிட்டு கையை விட்டு வலிக்கிட்டு ரொம்ப நொங்காக கிடச்சது. கல் நொங்கு வாங்கினா ரொம்ப கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணால் நொங்காக வாங்கிட்டு அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்து இப்படி அதில் உள்ள பல்ப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு கையிலையே அப்படியே பிசைஞ்சு விடுவோம். கையில் பிசைஞ்சு விடும்போது அந்த நொங்கு வந்து கட்டாயி இருக்கணும், கரைக்காமல் கட்டாயி இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுருவோம். பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு பால் காய்ச்சி ஆற வச்சுருக்குறோம். ஆடையோட பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை, நொங்கு, பால் எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து குடித்தோம் அப்படின்னா அந்த ஆடையோட பாலுங்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடித்தோம்னா நல்லா க்ரீமியாக சூப்பரான ஒரு நொங்கு பால் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்